இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நிச்சயம் இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். But we had the sentence of death in ourselves, that we should not trust in ourselves, but in God which riseth the dead. 2 Corinthians chapter 1 verse 9. என கண்மானவர்களை, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்க எங்க மேல நம்பிக்கையா இருக்காம, எங்களை சார்ந்து கொள்ளாமல் தேவன் மேல, அதுவும் எப்படிப்பட்ட தேவனாம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக நாங்க மரணம் வரும் அப்படின்னு நிச்சயத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் நிச்சயத்தோடு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே மரணம் ஒரு ஃபுல் ஸ்டாப், அதோட முடிஞ்சது. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எதுவுமே நிலை கிடையாது, நிலையில்லாத உலகம், இதுல எது நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு அநேகர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இன்னும் லைஃப்ல என்ன கைண்ட் ஆஃப் ஒரு அப்கிரேடேஷனா இருக்கட்டும், எதுக்குனாலும் ஒரு டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகும். அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுறப்போ அந்த டெஸ்ட்டை நோக்கி யாரு ஹாப்பியா உட்கார்ந்துருப்பா தெரியுமா? அதுக்கு முன்னாடி அந்த ப்ரிப்பரேஷன் பீரியட்ல கிளியரா இருக்கவங்க, இந்த ப்ரிப்பரேஷன் பீரியடை யூஸ் பண்ணவங்க. அப்படி இல்லாம இந்த ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இந்த நாள்ல எப்படி வேணாலும் சுத்திட்டு எங்க வேணாலும் போய்கிட்டு கரெக்டா இல்லாம இருந்தா டெஸ்ட் வருன்றதே கவலையா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா, இந்த டெஸ்ட் இன்னைக்கு இல்லாம 2 நாள் லீவ் விட்டு, 2 நாள் அடுத்த வீக்கு, அடுத்த மந்த், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கரெக்டா ப்ரிப்பேர் ஆனவன் தெளிவா உட்கார்ந்துருப்பான், நாளைக்கு டெஸ்ட் வரணும் அப்படின்னு நினைப்பான். இந்த ஒரு நிச்சயத்தோட தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை குறித்து தெளிவாக எழுதுகிறார். மரணம் வரும் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். எப்போ அப்படின்னா, என் தேவன் என்னை எழுப்புவார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதலாவது, அது எப்போ எழுப்புவார் அப்படின்னா, நான் தேவன் சொன்ன காரியத்தை இந்த உலகத்திலே செய்து முடிக்கும் போது தேவன் என்னை மறுபடியும் எழுப்புவார். அந்த எழுப்புறது எல்லாத்தையும் எழுப்புவார். ஆனால் நான் தேவனுக்கு பிரியமா நடந்திருந்தா அவர் எழுப்பி அவரோடு கூட அவரது மகிமைக்குள் வைத்துக் கொள்ளுவார். இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை. எப்போ நமக்கு பிரச்சனை நம்மளுக்கு தெரியுமோ அப்பந்தான் டெஸ்ட் எழுதுறதுக்கு பயப்படுவோம். ஐயோ ரிசல்ட் வருமே அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு வெளியரங்கமாக தேவனுடைய எழுப்புதல் வரணும், தேவன் சீக்கிரமாய் வரணும், தேவனை நாங்க சந்திக்கணும் அப்படின்னு வெளிப்புறமா சொல்லிடலாம். ஆனால் அந்த கன்னியர்களுடைய உமைகளை நம்ம பார்க்கிறோமே, யாரை போல் இருக்கிறோம்? மணவாளன் வரும்போது அவரை எதிர்கொள்ளுகிற, அவரோட கூட உள்ள போறவங்களா இருக்கோமா? அல்லது எண்ணெய் இல்ல, தீவட்டி இல்லைன்னு சுத்தி திரியறவங்களா, அந்த தருணத்தை மிஸ் பண்ற பீப்புளா இருக்க போறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நம்ம எப்பவும் இந்த உலகத்திற்காக அல்ல, நமக்கு கிடைக்க போகிற நித்திய வாழ்வை நோக்கி இருக்கணும். அந்த நித்திய வாழ்வுக்கு நான் உள்ள போகணும் அப்படின்னா மரணம் என்கிற கேட்டு வழியா தான் போக முடியும். அதுக்கு நான் உள்ள நுழைவுன்ற நிச்சயம் இருந்தா மாத்திரம்தான் அந்த கேட்டை நோக்கி நமது பயணம் இருக்கும். அந்த தைரியம், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக வைத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா, மற்றவங்களை மாதிரி நாங்க ஏனோ தானோ இருக்க கூடாது, இருக்க முடியாது. நீர் எங்களுக்காக அநேக காரியங்கள்ல ஒழுங்கும் கிரகமுமா நாங்க இருக்க நீங்க எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் தந்திருக்கீங்க, ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கீங்கப்பா. நாங்க அதன்படி வாழ அப்பா, எங்களுக்காய் குறிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. மறுபடியும் உம்மோட கூட மகிமைக்குள் நாங்க பிரவேசிக்கிறோன்ற அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.